பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ சட்னி அரைக்க டைம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக பண்ணிடலாம், அதே டைம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதுக்கு தக்காளி 3 எடுத்திருக்கேன். அது ரஃப்பாக சாப் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா பூண்டு பல் ஒரு 5லேருந்து 6 பல்லுக்கு போல் சேர்த்துக்கோங்க. வரமிளகா வந்து ஒரு 5லேருந்து 6 சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் காரமாகவே அரைச்சிக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு சால்ட்டு இந்த சட்னிக்கு தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். நல்லெண்ணெயில் தாளித்தா நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தப்பருப்பு, கொஞ்சோண்டு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவேன். நான் எப்பயுமே சட்னியிலலாம் வாசனையாக இருக்கும். கறி லீவ்ஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சிங்கன்னா ஒரு சூப்பரான சட்னி ரெடி. இன்றைக்கி நான் வந்து இது ராகி மாவோட தான் வந்து பேர் பண்ணலான்னு இருக்கேன். ஊர்லேருந்து அம்மா வந்து இந்த ராகி மாவு வந்து ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா உளுந்து, ராகி எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். இதை வந்து நம்ம அப்படியே தண்ணியில் கரைச்சி கூட நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். பட் நான் என்ன பண்ணுவேன்னா நைட்டே வந்து இதை புளிக்க வைக்கிறதுக்காக தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவனுள்ள வச்சுடுவேன். ஸோ காலையில் நல்லா புளிச்சிருக்கும். இப்போ தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். தோசை நம்ம நார்மலாக ஊற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி சூப்பராக வரும், முருகலாகவும் இருக்கும். எப்பயுமே ஒரே மாதிரியான தோசை இட்லி சாப்பிட்றத விட இந்த மாதிரி மில்லட்ஸ் நம்ம ஃபுட் ஹேபிட்டில் ஆட் பண்ணிக்கிறது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. அதுவும் இந்த ப்ரீமிக்ஸ் இருக்கிறதுனால எனக்கு வேலையும் சுலபமாக அமையுது. ஏன்னா என்னைக்காவது மாவு இல்லைன்ற சமயத்தில் கூட இந்த மிக்ஸ் எடுத்து தண்ணியில் கரைச்சி தோசை ஊற்றிப்பேன். ஸோ இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.